தேவையில்லாத கருத்துக்கள், தேவையில்லாத விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்றது. ஸ்பெஷலி ப்ராஜெக்டே பட்டு பயங்கரமா ஹிட் அப்படின்னா அப்புறம் அதை மறந்துட்டு உங்க வேலை சொல்லிய பார்க்க போயிருங்க. இதே வேலையை அலையாதீங்க, இதே ஞாபகமா, இதே மெசேஜ். எங்கெங்கெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் அதை பத்தி பார்க்கலாம். நம்ம ஆர்கனைஸ்டா இல்லை, பிளானிங்கா இல்லை, கரெக்டா இல்லை அப்படின்னா நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அதனால நமக்கு நிறைய நஷ்டம் ஏற்படும். பண நஷ்டம், மன நஷ்டம், ஃப்ரெண்ட்ஷிப் நஷ்டம், அப்புறம் வந்து எல்லா நஷ்டமும் ஏற்படும். ஏன் தெரியுமா? ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுவோம், இதை மிஸ் பண்ணிடுறோம், ஒரு பொருளை எடுத்த இடத்துல கிடைக்காது, தேடும்போது அந்த பொருள் கிடைக்காது, இப்படி நிறைய இடத்துல நான் வேஸ்ட் பண்ணுவோம். ஆர்கனைஸ்டா இருந்தேன்னா இதெல்லாம் தப்பிக்க முடியும். ஸோ எல்லா பொருளுக்கும் டைம் எடுத்து, எல்லா விஷயம் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்து சிஸ்டம் ப்ராசஸ் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து உங்க டைம் வேஸ்ட் ஆகாது. நிறைய பேர் நிறைய டைம் எல்லாம் ஆர்கனைஸா பிளான் பண்ணி இல்லாம நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். டிவி பார்க்கறது, நியூஸ் பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, நிறைய வந்து எவன் பண்ணிட்டு யார் கூட போனா, எவன் டைவர்ஸ் பண்ணா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தரை பத்தி தேவையில்லாம அவ்வளோ விஷயங்கள் நம்ம கொண்டு போறது வந்துட்டு இட்ஸ் அ டோட்டல் டைம் வேஸ்ட்டு. இது நம்ம மைண்ட்ல வந்து ஆக்குமை, மண்டல எளிய விட்டு அது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் அ டோட்டல் இது. ஸோ அதுலேயும் கவனமா இருக்கும். அது மாதிரி நமக்கு தேவையில்லாத கருத்துக்கள், தேவையில்லாத விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்றது. ஸ்பெஷலி வந்து இந்த மதம் பெருசா, அந்த மதம் பெருசா, அந்த ஜாதியா, அந்த ஜாதியா, இதெல்லாம் சும்மா ஓகே. அதை வச்சு உங்களுக்கு பணம் வரும், அது ஒரு சொத்து வச்சிருக்கீங்கன்னு அது ஓகே. பட் ஜென்ரலாக எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதோ, அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதோ, அதை பற்றி படிக்கிறதோ, அது டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். அது நம்ம உருப்படுறதுக்கு ஏதாவது வெளியே பார்க்கலாம். எல்லாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதெல்லாம் மணி கணக்காக வந்து சோஷியல் மீடியா இருக்கிறது, மணி கணக்காக வந்து ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியா ரீல்ஸ் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது. நம்ம எதை சாதிக்காமோ அதை விட்டுட்டு இதில் கம்ப்ளீட் டைம் வேஸ்ட். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை பாருங்க, ஒரு நேரத்தில் நிறைய வேலை பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ டோட்டல் டைம் வேஸ்ட். ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் அவரால் செய்ய முடியாமல் பாதிப்பதே செய்வோம். அதோட விளைவு வந்து ஒரு வேலையை உருப்படியாக செய்ய முடியாது. சில விஷயங்கள் இருக்கு, எல்லாம் சேர்த்து செய்யலாம். நான் மற்ற விஷயத்தில் ஒன்று செய்கிறது நல்லது. அது மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் வந்து இது பிரைம் வீடியோ, இந்த மாதிரி மொபைலில் ஆப்லாம் கிரியேட் பண்ணி சன் நெக்ஸ்ட்டில் சின்ன கிளிப் போட்டுட்டு அங்கே போய் பாருங்க அப்படிமா, இந்த மாதிரி பார்க்குறது, படம் பார்க்குறது, இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இதெல்லாம் கம்ப்ளீட் வேஸ்ட்டு. நெட்ஃப்ளிக்ஸு ஒரே செக்ஸை பற்றி வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோ நம்ம திரும்ப பார்த்துட்டு நம்ம டயத்தை ஃபுல்லாக சாவடி பண்ணோம். தேவையில்லாமல் அடிக்கடி வாட்ஸ்அப் பார்க்குறது, மெயில் பார்க்குறது, இது எப்போ பார்த்தாலும் செக் பண்ணிகிட்டே இருக்குது, என்ன வந்திருக்குன்னு. அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பார்க்கணும். அது நம்மளோட டோட்டல் டைம் வேஸ்ட். இது பார்க்கும்போது தனுஷ், பெரிய பெரிய ஆக்ட்ரஸு, ஸ்போர்ட்ஸில் பெரிய இருங்க, இவங்களாம் யாரும் சோஷியல் மீடியா பக்கம் வந்ததில்லை. அவங்கள பற்றி கதையாக நம்மலாம் படிச்சுட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவன் பண்ண மாட்டான். அவன் சாதிச்சுட்டு கோடி கூட சம்பாதிச்சுட்டு இருப்பான். நம்ம யார் லிஸ்ட்டில் இருக்கணும்? அவரேஜாக மக்கள் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணணும் யோசிக்காங்க, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதை யோசிச்சுட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடிவு பண்ணிவிட்டு டக்குன்னு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறது நம்ம உடம்பு உண்மையிலே நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணும். தண்ணி அடிக்கிறது, பார்ட்டி பண்ணுறது, நிறைய திங்குறது, இதுலேயே ஃபுல் டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. எடுத்து எந்த நேரத்தில் என்னென்ன கிடைச்சிட்டு நேரம் நெக்ஸ்ட்டு போய் பொழப்ப பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போகணும். இதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி நிறைய பேர் நான் என்ன பண்ணாலும் பெர்ஃபெக்டாக பண்ணுவேன், எனக்கு இந்த அரைகுறையும் பண்ண பிடிக்காது, தப்பாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வச்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் என்னைக்காவது பண்ணின விஷயங்கள் பல வருஷங்கள் கழித்து திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு கேவலமாக, வெக்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மொத ப்ராஜெக்டே பட்டு பயங்கரமாக ஹிட்டு அப்படின்னா நீங்கள் அந்த இதுக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். எங்கேயாவது போய் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறது, என்ன பண்ணணும் யாது பண்ணணும் தெரியாமல் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறது, மாலில் போய் சுற்றுறது, அங்கே வச்சுறது, சும்மா எங்கேயாவது உட்காந்துருக்குது, தேவையில்லாமல் ரிலாக்ஸேஷன், அதுக்காக போகிறது வேற பார்த்து. ஆனால் இப்படி காரணம் இல்லாமல் சுற்றணும். லவ், கள்ளக்காதல்,
2 3 பேரை லவ் பண்றது, ஒரே சாட்டிங்கு, உன்னை பத்தி நான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா, நான் அப்பெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டே இருக்குது. லவ்வை வந்து டெவலப் பண்றது, லவ் இன்னும் மெமரிஸ் மூலமா மெமரிஸ் கொடுத்துட்டே இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணது, மீட்டிங் பண்றது, அதுலேயே இருக்கிறது. இதெல்லாம் சுத்த டைம் வேஸ்ட்டு. நிறைய இந்த இந்த லவ் சக்கர்லாம் விழக்கூடாது. விழுந்தோம் அப்படின்னா நம்ம டயத்தை ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிடும். ஸோ அஃபயரு, பட் அகைன் லவ் கிவ் அதெல்லாம் இருக்கும். பட் அதில் என்னன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? குவாலிட்டி டைம். நான் ரொம்ப விவரமாலாம் சொல்ல முடியாது. எது ரொம்ப முக்கியமோ, ரொம்ப குவாலிட்டி டைமோ அது மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரைட்டா? கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ரொம்ப பிரோஜனமா யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அதை மறந்துட்டு உங்கள் வேலை சொல்லியை பார்க்க போயிருங்க. இதே வேலையை அலையாதீங்க. இதே ஞாபகமா, இதே மெசேஜ், இதே காலு, அந்த ஞாபகம் வந்துச்சு, இது ஞாபகம் வந்துச்சுன்னு இந்த சாட்டிங் கீட்டிங் பண்ணி நோ 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 நோ, சரியா? இது ஏன் நான் இவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணது அப்படின்னா, ஃபுட்டு, சாப்பாடு, தூக்கம், செக்ஸு, இந்த 3 வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இன்றியமாவது உண்டு. அப்புறம் சாவு கண்டிப்பாக வரும் எல்லாரும். அதுக்கு இடையில இதை வந்து எப்படி இது கண்டிப்பாக முக்கியம். இதை வந்து நம்ம தனிமைப்படுத்த முடியாது, வேண்டான்னு சொல்ல முடியாது, நான் வந்து அப்படி போகிறோம்னு சொல்ல முடியாது. பட் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு நம்ம கேரியரு, லைஃப்பில் முன்னேற்றம், அதை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கிறீங்க. இந்த இந்த ஒரே நினப்பில் அதை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கக்கூடாது. அதான் பாயிண்ட். அதே மாதிரி நிறைய பேர் அடுத்தவன் என்ன பண்ணுவான், அடுத்தவன் என்ன செய்வான், அடுத்தவன் என்ன யோசிப்பான், அதை நினச்சி அதுக்காக அவன் நிறைய வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தவன் என்ன செய்வான் யோசிச்சு யோசிச்சு நிறைய வேலை பண்ணதுனால அவனோட டைம் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகும். அந்த 4 பேருக்காக வளாதுங்க, நாசமாக போ. கன்சல்டிங் கால் முடிச்சதுக்கப்புறம் மைண்டு ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. நம்ம எங்கே வந்து இப்போது ஸ்ட்ரகிளாகி நின்றுட்டுருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்தபடி நகர்ந்து போயிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு. ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஹிஸ்ட்ரியை ரொம்ப ஃப்ரீயாக ஷேர் பண்ண ஒரு ஃபீல், ஒரு மாதிரி மனது நிறைவாக இருந்தது. நம்ம இவ்வளோ வந்து எடுத்து சம்பாதிக்க போகிறோம், இவ்வளோ அதிலேருந்து கொடுக்க போகிறோன்ற ஒரு மன நிறைவு ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் மேடம்.